பிடியதன் ஒரு உமை கொளமிகுகரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கண்ண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர். இன்றைய தினத்தில் நம்ம நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்பு பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். சின்ன சின்ன விஷயங்களில் குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை கன்வே பண்ணுறது தப்பு. இது அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னு அந்த சூழ்நிலை பார்த்து பொறுத்து நினைத்து அதுக்கு தகுந்தாப்புல அந்த காரியத்தை செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹார்ட்வேர்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க, எலக்ட்ரானிக் சம்மந்தமான கம்ப்யூட்டர், லேப்டாப், செல்ஃபோன் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அதே சமயத்தில் பூக்கடை, மாலை கடை, துணிக்கடை வச்சுட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கோம். திருப்பூர்லலாம் பெரிய ஃபேக்ட்ரி, சூரத்துக்கு போய் அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோம் ப்ராடக்ட், ஹோம் டெக்கரேட்டிங் பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் பூர்வீக சொத்து, சொந்த பந்தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இடர்பாடுகள், இவா ஏன் நம்மளை இப்படி பேசுகிறா, அவா ஏன் பேசுகிறா, தயவு செய்து மற்றவங்க என்ன பேசினாலும் காதிலே வாங்கிக்காதீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இனிமேல் என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ஃபஸ்ட்டு சர்க்கிள் யார், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியாயிடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு கிருத்திகை ரோகிணி. நான் ஏற்கனவே சொன்ன ஆஞ்சநேயர் பிள்ளையாரை வேண்டிக்கவங்க, நல்ல பலன்கள். மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் வேண்டாம், இரவு நேர பிரயாணம் வேண்டாம். அவசியம் அனாவசியம் இல்லாமல் ஒரு சில காரியத்தை செயல்படுத்துறது நல்லது. சாகசம் பண்ணப்படாது, வெயிட்டான பொருட்களை தூக்கப்படாது, முடியாத காரியத்தை பண்ணப்படாது, புது காரியங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா புது ஐடியாஸ் இருந்ததுன்னா அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. 2-3 நாட்கள் கழித்து அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் மற்றவர்களை பற்றி குறை சொல்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, ஒரு காரியத்தில் நம்ம ரொம்ப ஈடுபட்டுவிட்டோம்னா அந்த காரியத்தில் ஜெயிச்சாகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் வந்தாலும் அதுக்கப்புறம் ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டு தானே, அவர் சொன்னது கரெக்டு தானே, அவர் சொன்னது கரெக்டு தானே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கோம், இசை அமைப்பாளராக இருந்துட்டுருக்கோம், கொரியோகிராஃபராக இருந்துட்டுருக்கோம், ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, சினிமாவில் பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்து கொண்டிருக்கும். வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, ஏதேனும் புதுசாக ஏதேனும் வாங்கிறது, ஏதேனும் கிஃப்ட் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிறருக்காக டயத்தை ஒதுக்குவீங்க, பிறருக்கான ஸ்கெட்யூலுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய நேரத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான இருக்கும். கொஞ்சம் அப்படியே இன்றைக்கி படப்படன்னு இருப்பீங்க. ஏன்னா மற்றவர்களுடைய காரியத்துக்காக நீங்கள் செயல்படும் போது அந்த ஆர்வம் இன்றைக்கி தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, நல்லது நடக்குங்க. பல பேர் பல விதத்தில் கிண்டல் கேலியெல்லாம் பண்ணுவா. ஜெயிச்சிருவேன் பாரு, ஒரு நாள் நான் ஜெயிக்காமல் இருக்கவே மாட்டேன். பல பேர் பல விஷயத்தை சொல்லுவாங்க. என் அப்போ கடவுள் இருக்கார், நான் கவலையே பட வேண்டான்ற ஒரு எண்ணத்தில் ஜெயிப்பீங்க. அதே சமயத்தில் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இத்தனை நாள் இருந்தது வேறு, இனிமேல் நீங்கள் இருக்க போகிறது வேறு. ஏன்னா
உங்களுடைய அனுபவம் ஒரு பெரும் அனுபவமாக மாறிவிடும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. தெரியாத நபர்கிட்ட பேசுறது, அவர்கிட்ட பணத்தை பற்றி பகிர்ந்துக்கிறது, வேலையை பற்றி பகிர்ந்துக்கிறது, இல்லாத விஷயம் அவங்க கேட்காமையே எல்லாத்தையும் கடன் எல்லாத்தையும் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நிறைய மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, உற்றார் உறவினர் பிரயாணம், இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்துட்டு இருக்கும். காலை உணவு, மதிய உணவு, இந்த உணவு எனக்கு சேரலை, இது மாற்றணும், இது பண்ணணும் அப்படின்னு நிறைய மாற்றங்களை பற்றி யோசிப்பீங்க. அதே சமயத்தில் வயசானவங்க பேரப்பிள்ளையை சந்தித்தா ஒரு பெரிய சந்தோஷம், மகள் அவங்கள சந்தித்தா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தூரமாக இருந்தால் அவளை போய் பார்த்துன்னு வர்றது, அதே மாதிரி விசிட் பண்ணுறது, எதையும் வாங்கிட்டு போகிறது, ரொம்ப அவள் சொல்லக்கூடிய விஷயம் ஆக்ஷன் காமிக்கிற, டான்ஸ் ஆடுறது, அட்டா அப்படின்னு ஆனந்தப்படக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி 2-3 நாள் ஃப்ரீயாக கிடச்சா தான் எங்கேயாவது இருக்க முடியும். ரொம்ப அப்படியே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மொனோட்டனஸாக அப்படியே போயிட்டே இருக்குது லைஃப். இதுதான் கொஞ்சம் அப்படி மன திருப்தியாக இருக்குங்கிற மாதிரி சந்தோஷப்படுவேன். கிளைமேட்டை நினச்சா ஆனந்தப்படுவேன். இன்றைய தினத்தில் வருமானங்கள் கூடி வரும், மன திருப்தியும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு சூரியன் வழிபாடு. நவக்கிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டேன்னா அதை மாற்ற மாட்டேன். திருப்பி திருப்பி பேசினா பிடிக்காது. ஒரே சப்ஜெக்ட் எத்தனை தடவை தான் பேசுவேன். கிளம்பிட்டேன், சும்மா கிளம்பு 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 கிளம்பு, சாப்பிட போகிறேனே, அதே திருப்பி திருப்பி பேசினா எனக்கு பிடிக்காது. அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை இருந்துருப்பேன். ஏன்னா முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாரும் சொன்னதை ஏற்றுப்பேன். இப்போ அப்படி இல்லை. எதை ஏற்றுக்கிறது, இதை வேண்டாங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. புதுசாக ஏதேனும் வாங்கல், யார் நம்மளை கிண்டல் பண்ணாலும் அதை வந்து நான் சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒரு கம்பெனி, அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கோம், மில்லு வச்சுட்டு இருக்கோம், ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கோம், அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பூ சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்காங்க, கம்ப்யூட்டர், டேட்டா, இது போன்ற பல விஷயங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நாள் இன்றைக்கி. ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருந்துட்டுருக்கும். சார் ஏமாந்துட்டேன் சார் ஒரு விஷயத்தில், யோ மனசை அதை போட்டு அப்படியே அதிலே இருக்காதீங்க. அடுத்ததை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றி லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, நீங்கள் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இன்றைய தினத்தில் நிறைய பிரயாணம் இருக்கும். தம்பி தங்கைக்கு ஏதேனும் உதவி செய்வீங்க. நிறைய உதவிகள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். தொழில் முறைகளில் நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றி பெற்று வேணா பாருங்கள். மூத்த சகோதர உங்களுக்கு உதவி செய்வா. பெரிய ஆட்கள் பழக்கமாவா எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும். இன்றைக்கி என்னமோ எனக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இல்லை எனக்கு சரியில்லை அது இதுன்னா உங்கள் தசாபுத்தியை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கூட இருக்கிறவா யாருன்னு பாருங்கள், அவளுக்கு டைம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதனால் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் போனீங்கன்னா அந்த காரியம் வெற்றி பெறுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படுத்திக்கணும். உங்களுடைய பேச்சு ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக இருக்கும். முந்தி மாதிரி இருக்காது. முகம் தெளிவாக இருந்துட்டு இருக்கும். நமக்குன்னு என்ன வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஒரு காயை நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் குடும்பத்துக்காக பார்ப்பீங்க. எனக்காக வாழ்ந்தது இல்லை சார், நாளைக்கு குழந்தைகள் இருக்குது, குடும்பம் இருக்குது, இதை பற்றி யோசிக்கணும் இல்லையா? சில பேர் அதை யோசிக்கிறதே கிடையாது. அதனால் இன்றைக்கி விற்கப்படாது. இதை வந்து சேர்த்து வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதாவது சிறுக சேமித்தாலும் பின்னாடி பெருக வாழ வேண்டும். நம்ம என்னமோ அப்படியே வாழ்ந்துட்டு இன்றைக்கி நன்னா இருந்தும் போகும் அப்படின்னு நினைக்கப்படாது. சேர்த்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துட்டு இருப்பீங்க. முயற்சி, விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடாது. ஃப்ரேம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி தாஞ்சூர் பெயிண்டிங்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் வரும். இன்றைய தினத்தில் குழப்பம் இருந்ததெல்லாம் சரியாயிடும். பார்ப்போம் ஒரு கை, நம்ம வந்து விட்டு கொடுக்கப்படாது, நம்ம வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு குடும்பத்தை அப்படியே கண்ணாக பார்த்து அவர்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. விருச்சிகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் புது ஐடியாஸ் எல்லாம் க்ரியேட்டாக அதை எடுத்து செயல்படுத்துவீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கு, அந்த ஆஃபீஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்பீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. துணை நிற்கும் வழிபாடுங்க.
தனுசு ராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வந்துடுறது. பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பிரயாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. யதார்த்தமான பிரயாணங்கள் ஆகாது. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம மற்றவங்க சொல்கிறதுக்காக கேட்டுருப்போம், அப்படி கிடையாது. அவங்க கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணால் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணுறதில்ல, கற்றுக்கல, ஒன்றும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகிறதில்ல, அந்த டே வந்து லாஸ் பண்ணிடுறது. அதனால் டேயை ரொம்ப பிரயோஜனமாக படுத்துங்க. ஐடியா சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக அதை பயன்படுத்திக்கிறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. இன்றைக்கி என்ன, சில பேர் பார்த்துட்டுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா, சில பேர் ரொம்ப அப்படியே டல்லாக இருப்பா. டிபெண்ட்ஸ் யுவர் ஹாரோஸ்கோப். அது வந்து உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறும். ஸோ அதனால் பெருசாக எதையுமே எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இன்றைய தினத்தில் பொருட்கள், தங்கம், வெள்ளி, உங்களுடைய பொருட்களில் கவனமாக இருக்கும். காசு அப்படியே வச்சுட்டு துணி துவைச்சிடுவா. சில பேர் பார்த்தேன்னா மிஷினில் போட்டு 4 வாஷ் பண்ணி அப்படியே அந்த 500 நோட்டு சுருங்கி போயிருக்கும். இது 500 10 தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். யார் இது பண்ணது அப்படின்னு சத்தம் போடுவேன். நான் இல்லை, நீங்கள் பார்த்து எடுத்து வைக்க வேண்டியதானே. சின்ன சின்ன விஷயம் இப்படியெல்லாம் வரும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ ஆஞ்சநேயர் வழிபாடு, பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். இன்றைய தினத்தில் வேணால் பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் விரயங்கள் இருக்கே சார், எப்படி சார்? விரயம் வந்து எப்போவுமே சில ஞாபக மறதியும் விரயங்களும் நல்லது தான் சொல்லுவாள். அப்படி போக போக திருப்பி வந்துடும். இன்றைக்கி தான தர்மங்கள் பண்ணுங்கள். அரிசி, உணவு, ஏதேனும் உங்களால் முடிஞ்சு தானம் பண்ணுங்கள். ஒரு மன திருப்தி வரும் பாருங்கள், ஒரு பெரிய சந்தோஷம் வரும் பாருங்கள். ஏதோ ஒரு பெரிய சாதித்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அவங்க வாங்கி அந்த முக சந்தோஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ திருப்தி இருக்கும். யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய தினம். இன்றைக்கி நிறைய ஒரு சில காரியங்கள்லாம் எடுத்து மனசில் வச்சுட்டு இருப்பேன். ஆனால் பிரயாணம் மட்டும் அவசியமாக அனாவசியமானு பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா அதனால் லாஸ் ஆகப்படாது, வேற ஒன்றும் இல்லை. வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்களை எடுத்து பண்ணலாம், உங்களுக்கு சாதகமாக வரும். ஆன்லைன் சில ட்ரேடிங், அதே மாதிரி ஆன்லைனில் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி இவ்வளோ பணம் கட்டணும், அதிலெல்லாம் ஏமாந்துடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி தான். உங்களுக்கு மன திருப்தி தரும் வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு பலன்கள் உண்டு. அந்த பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அடையும். இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நினச்ச காரியத்தை நடத்தும். எப்போவுமே அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். எப்போவுமே நன்றே செய், இன்றே செய், நன்மையை செய்யணும்னு சொல்லுவாங்க. இன்றே இப்பொழுது அந்த காரியத்தை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்கள் கூட சேரணும், நல்ல காரியத்தில் ஈடுபடுறது நல்லது. புதிய தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடிய சீக்கிரம் கிடைக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் என்பது. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தோட்டம், துறவு, ரைஸ் மில் வச்சுட்டுருக்கோம், அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ், பால் பண்ண வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில பேர் உங்களுக்கு உதாரணமாக சில காரியங்கள் எடுத்துக்கொள்வது. சில பேர் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு அவங்க ஒரு பெரிய முன்னோடியாக இருப்பாங்க. இவங்கள பார்த்து நம்மளாக ஜெயிக்கணும், நம்மளாக மாறணும். சில பேர் இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை இவங்க மட்டும் இப்படி இருக்கா, நம்ம மட்டும் இப்படி இருக்கா அப்படி சொல்லவே கூடாது. அவங்க கண்ணு முன்னாடி ஜெயிச்சுக்காங்கன்னா அதே மாதிரி நீங்களும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் நீங்கள் செயல்படுத்திட்டேன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசிக்கு அற்புதமான நேரம். சில விரயங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறது தான். சில விஷயங்களில் நிச்சயமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாள். வெளிநாடு வெளியூர் அதுக்குண்டான டிக்கெட் புக்கிங், விசா சம்பந்தமான விஷயங்களுக்காக நீங்கள் எடுத்த காரியம் மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும் கூடி வரும். மீனராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சந்திராஷ்டமம் தினம் எனக்கு எப்படி வேலை செய்யும்? 2 விதமான வேலைகள் அது செய்யும். அதில் சந்திராஷ்டமத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேரம் நமக்கு பத்தலை, ஒரு பெரிய ஒரு அட்டவணை வச்சுன்னு இருக்கேன். இந்த அட்டவணை எப்போ நமக்கு நேரம் கிடைக்கிறதோ, இல்லை சிறப்பு நிகழ்ச்சி என்றைக்காவது நம்ம பண்ணும்போது, வெள்ளிக்கிழமை லைவ் பண்ணோம் இல்லையா, அந்த நாளன்னைக்கு கூட இதை பற்றி நான் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி, ஏற்கனவே இதை பற்றி லைவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அதை பற்றி எலாபரேட்டாகவும் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம சொல்லும் பொழுது இதை பற்றி நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அது எலாபரேட்டாக அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நம்ம பார்க்க போகிறோம்.
சந்திராஷ்டமத்தை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா எப்படி இது 2 வகையில் வேலை செய்யும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது நமக்கு நம்மளால் பிறருக்கு மனசங்கடத்தையும் பிறர்னால் நமக்கு மனசங்கடத்தையும் உருவாக்கி கொடுக்கும். இது மனசங்கடம் மட்டும் இல்லாமல் விபத்துகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சம்மந்தமே இல்லாத நபரை பற்றி பேசுகிறது, சம்மந்தமே இல்லாத சப்ஜெக்டில் ஒன்றுமே இல்லாமல் அது பெரிய சண்டையாக வர்றது, இல்லைன்னா மறதி, இல்லைன்னா ஏதேனும் ஒரு விஷயத்தில் பிறரை பழி சுமத்துறது, இல்லை பழி வாங்கிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் சந்திராஷ்டமத்தில் அன்றைக்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இதை தவிர்த்துக்கிறது எப்படி? அன்றைக்கி காலையில் நேரத்தை பிரம்ம முகூர்த்தத்தை எடுத்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி அன்றைக்கி எதுனும் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் 11 தடவை பிரதட்சணம் பண்ணி 2 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு அந்த காரியத்தை ஆரம்பித்தால் நிச்சயம் வெற்றி பெறும். காலையும் மாலையும் இதை செய்தால் அன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இல்லை, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், முழுசாக அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லா விஷயத்தையும் மறந்து மைண்டை நல்லா மெடிடேட் மைண்டுக்கு கொண்டு வந்து ராமநாமத்தை சொல்லி உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பண்ணால் சந்திராஷ்டமம் பெருசாக உங்களுக்கு வேலை செய்யாது. அப்போ யார்ட்டையும் ஃபோன்லேயும் இல்லை நேரடியாகவும் தொடர்புக்கும் கம்மி பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். இப்படி சந்திராஷ்டமம் ராசிக்கு பார்க்குறதா, நட்சத்திரத்துக்கு பார்க்குறதா, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்மளுடைய நேரடி நிகழ்ச்சியில் நம்ம வந்து சொல்ல போகிறோம். நீங்கள் தொடர்ந்து புதியுகத்தில் வரக்கூடிய ராசி பலனும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய லைவும் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் சந்திரசேகர்.